வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு தொடக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா ராகு செவ்வாய் 2ஆம் வீடு, அதுக்கப்புறம் 3ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா சனி சூரியன் எல்லாம், புதன் தொடர்ந்து புதன் அங்கே போகிறார், 4ஆம் வீட்டில் சுக்கிரன், 6ஆம் வீட்டில் குரு. இப்படி ஒரு கிரக நிலை. இந்த நிலை எப்படி இருக்குது? முதல் 15 நாட்கள்னு பார்த்திங்கன்னா அசாத்தியமான ஒரு தைரியம், வேகம், எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் மிகுந்து காணப்படும். சில நேரங்களில் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது ஒரு கோபத்தில் ஒரு ஸ்பர்ட் ஆஃப் அ மூமெண்ட்டில் வாயில் கண்ட வார்த்தை வந்துடும். ஒரு முறை உங்கள் வார்த்தையை விட்டுவிட்டால் திரும்ப வாங்கிறது கஷ்டம். இன்றைக்கி நிறையா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கச்சா முச்சான்னு எதையாவது சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு அவசர அவசரமாக மன்னிப்பு கேட்குறாங்க. அது போன்ற தன்மையை தான் இது பேசுகிறது. அதனால் வாக்கினில் கவனம் மிக மிக அவசியம். நம்ம கோபம் வரும்போது நம்ம என்ன வாயில் வருதோ அதை பேசிடக்கூடாது. அந்த மெச்சூரிட்டி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் செலவுகள் பார்க்கும்போது சில நேரங்களில் தேவையற்ற செலவுகள், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நடக்கும்போது இதெல்லாம் ஏன் செலவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போடுவான். வீட்டில் போனால் ஒய்ஃப் கண்ணா பின்னான்னு திட்டுவான். ஏன்னா சும்மா இல்லாமல் இதெல்லாம் தேவை உனக்கு, அதெல்லாம் வாங்கி கட்டுப்பீங்க. அப்போ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அப்போ என்னென்னா அவசரப்பட்ட முடிவுகள் இதெல்லாம் எதனால் வருது? நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ்னால தான் வருது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதிலும் ஒரு நிதானம் இருந்தால் நன்மை. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. உடம்பு ஆரோக்கியம், உங்களுக்கு சாதகமான சூழல், விண்ட் இஸ் இன் மை ஃபேவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விண்ட் இஸ் இன் யுவர் ஃபேவர். எல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆனால் நிதானம் தான் தேவை. அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் சும்மாவாக இருப்பீங்க. புதுசாக ஒரு கார் இன்ட்ரடியூஸ் ஆகுது, ரொம்பலாம் விலை இல்லைப்பா, 60 லட்சம் போடு, நமக்கு தேவையோ இல்லையோ போடு, வாங்கிடுவோம். இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடும் ஏற்படுத்தி தரும். போதா குறைக்கு 15 தேதிக்கு மேலே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சூரியன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது நம்ம செய்கிற தொழில்லையும் சரி, நம்ம பிஹேவியர்லேயும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் ஆணவமாக மாறிவிடக்கூடாது. ஆணவம் உச்சக்கட்டம்னு சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதில் கொஞ்சம் படிவாக இருந்தான்னா நல்ல பேர், வேறு ஒன்றும் இல்லை. அவன் இருக்கிற இதுக்கு அவன் அந்த திமிரில் தான் பேசுவான்னு 4 பேர் அவங்கள பற்றி பேசாமல் இருக்கணும் இல்லையா? அதற்கு உகந்த மாதிரி நடக்க வேண்டியது அவசியம். அப்போ நம்ம நிலைமை நன்னா இருந்தால் தானே இதெல்லாம் செய்வோம். நல்லா தான் இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் செல்கிறார். இந்த எப்போனா 20ஆம் தேதிக்கு மேலே. அப்போ 20ஆம் தேதியில் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது இன்னமும் சிறப்பு. புகழ், பெருமை எல்லாமே ஏற்படும். இந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ரொம்ப சிறப்புகளை பற்றி பேசுகிறது. அதனால் இந்த மாதம் மிக சிறப்பான மாதம் தான் உங்களை பொறுத்தவரையில். தடைகளை எல்லாம் வெல்லக்கூடிய மாதம், எதிரிகளை எல்லாம் வெல்லக்கூடிய மாதம். ஆனால் உங்கள் நிலையிலிருந்து தவறிவிடக்கூடாது. அதை எதுவுமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சிங்கன்னா நாம் என்ன செய்கிறோன்றது நம்ம மமதை அல்ல, நாம் என்ன செய்கிறோன்னு நமக்கு தெரியாது. அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால் சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்குது. உங்களுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில்
இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.